ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். ரெசிபின்னு சொல்கிறத விட நமக்கு வந்து ஒரு டெசர்ட்னே சொல்லலாம். இது என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ ஜூஸ் வீட்டிலே செஞ்சது. இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேங்கோ ஜூஸ் இல்லைன்னா அம்ரஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வரும். ஸோ அதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி மேங்கோ வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கண்ணாடி கிளாஸில் செய்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சில்வர் கிளாஸில் செஞ்சாலும் சரி, இல்லை குட்டி கிண்ணத்தில் செஞ்சாலும் சரி, எதில் பிடிக்குமோ அதில் நீங்கள் செய்யுங்க. ஸோ ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன், ரொம்ப அதிகமாக இல்லை. உங்களுக்கு பால் நிறையா வேணும்னா கூட நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு கிளாஸ்க்கு ஹாஃப் கிளாஸ் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். பட் நான் அந்த அளவுக்கு சேர்க்கல, ஏன்னா நமக்கு வெறும் பாலோட டேஸ்ட்டு மட்டும் வந்துடும். அதனால் இப்போ வந்து அந்த மேங்கோ ஜூஸ் வந்து நான் சேர்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், மேங்கோ ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பால், ஸ்லைசஸ், மேங்கோ ஜூஸ் மூணும் சேர்ந்து ஒன்றா கலந்து மேலே வந்துடுச்சு. அந்த பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியிலேருந்து மேலே வரைக்கும் மேங்கோ ஜூஸோடு கலந்து மேலே வரைக்கும் வந்துடுச்சு. அந்த மேங்கோ குட்டி குட்டி பீசஸாக போட்டோம் இல்லையா, அதுவும் மேலே வந்திருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் போட்டு மேலே நான் வந்து கவர் பண்ண போகிறேன் சைடில். ஆல்ரெடி மேங்கோ ஜூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட் இருக்கும். அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டெல்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இதை நான் வீட்டிலேயே செஞ்சது மேங்கோ ஜூஸ் வந்து. வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த டெசர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் ஐஸ்கிரீம் மாதிரியும் சொல்ல முடியாது, மில்க் ஷேக்குன்னு சொல்ல முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது நான் எப்போதும் நான் மேங்கோ ஜூஸ் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுருவேன். இதை வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். நான் நெக்ஸ்ட் டே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் டைமில் எடுத்தேன். துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அனத்த ஆரம்பிச்சிடுச்சு வெயிலுக்கு. ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த டைமில் நான் எடுத்து சாப்பிட்றேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த பால், மேங்கோ ஜூஸு ப்ளஸ் அந்த பீசஸ் எல்லாமே. இந்த மேங்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், ஆர்கானிக் மேங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் பழுக்க வச்சது. ஸோ அது பழுக்கிற வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. பழுக்க எடுத்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதில் தான் செஞ்சது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த பாலோட டேஸ்ட்டு, மேங்கோ ஜூஸு ப்ளஸ் அந்த மேங்கோ ஸ்லைசஸ் எல்லாம் கலந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் எடுத்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த பீசஸ்லாம் போக அடியில் வந்து மேங்கோ ஜூஸ் இருக்கும், அதுக்காக தான். ஸோ அந்த மேங்கோ ஜூஸும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிடிக்காதவங்க கூட அதை விரும்பி சாப்பிட்ருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் மேங்கோ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போ மாம்பழம் வாங்கினாலுமே நான் அதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருவேன். இப்படியே செஞ்சு சாப்பிடுவேன். ப்ளேனாக மேங்கோ ஜூஸும் நான் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே. ஸோ இந்த டெசர்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். சப்போஸ் இந்த மேங்கோ ஜூஸ் நீங்கள் செஞ்சதில் ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்வீட் கூட ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஈவினிங் டைமில் அதை சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா அமிர்தம் மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.